கிட்ட வணக்கம். விஜய் தலைமையிலான தாவேக அரசு அப்பட்டமான குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்ற குற்றச்சாட்டு திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளால் வலுவாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து தமிழக ஆளுநரை சந்தித்தும் இது தொடர்பாக புகார் மனுவும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருப்பதுதான் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய சமீபத்திய பேட்டி. அந்த பேட்டியில் அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு தொடங்கியது என்பது அமமுக சார்பாக மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜ். அவர் அமமுக சார்பாக மன்னார்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழக அரசு பெரும்பான்மைக்கான ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் கொடுக்கப்படும் போது காமராஜுடைய பெயரும் அமமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற காமராஜர் பெயரும் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அதை திட்டவட்டமாக மறுத்த டிடி தினகரன் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்று மறுத்தார். அப்போது காமராஜை காணவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு காமராஜை பேட்டி கொடுத்திருந்தார். நான் அது போன்ற ஆதரவு கொடுக்கவில்லை என்று பேட்டி கொடுத்திருந்தார். திடீரென்று அவர் கையொப்பமிடுவது போன்ற ஒரு வீடியோ வெளியாகியது. அதற்கு பிறகு சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றத்தில் தாவேகா அரசுக்கு ஆதரவு என்று காமராஜ் பேசுகிறார். இப்படி மாற்றி மாற்றி இதன் முரண்பட்ட தகவல் முற்றிலுமாக முரணாக இருந்த விவகாரம் கூட குதிரை பேரம் காரணமாக நடைபெற்றது என்று டிடி தினகரன் குற்றம் சாட்டி காமராஜை கட்சியை விட்டு நீக்கினார். இதுதான் முதலாக குதிரை பேர குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு தொடங்கிய ஒரு நிகழ்வு. அதுவே இன்னும் தெளிவுபடாமல் இருக்கின்றது. அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஒரு நிகழ்வு 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள், ஆதரவு தெரிவித்தார்கள். அதில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். இந்த நிகழ்வு குதிரை பேரம் என்ற ஒரு வலுவான குற்றச்சாட்டை தாவேகா தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு தாவேகாவும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தான் சமீபத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவருடைய பேட்டி என்பது குதிரை பேரம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய பேட்டி என்பது அமைந்தது. அதாவது மதிமுக சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் மற்றும் செந்தில் செல்வன் ஆகிய இருவரும் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டால் அவர்களுக்காக இடைத்தேர்தலில் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் நான் பிரச்சாரம் செய்கின்றேன் என்று முதலமைச்சர் விஜயே தெரிவித்ததாக வைகோ தெரிவித்தார். அப்படி என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்துவிட்டு அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கின்றேன் எப்படி ஒரு முதலமைச்சர் கூற முடியும் என்று இது முழுக்க குதிரை பேர குற்றச்சாட்டு என்பது அதை வைகோ ஒப்புக்கொண்டார் என்று தொடர்ந்து கடுமையான விமர்சனங்களாம் முன்வைக்கப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு கடும் விமர்சனம் இருந்த காரணத்தால் வைகோ அதை மறுத்தார். நான் அப்படி கூறவில்லை இப்படி கூறவில்லை என்று வைகோ மறுத்தாலும் கூட முதலமைச்சர் விஜய் எங்களுக்காக இடைத்தேர்தல் ராஜினாமா செய்தால் பிரச்சாரம் செய்வேன் என்று அவர் கூறியது என்பது அவரே ராஜினாமா செய்ய ஊக்குவிக்கிறார். இது முழுக்க குதிரை பேர குற்றச்சாட்டு என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது. மூன்றாவதாக சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த விஜயபாஸ்கர்கள், அதாவது கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டாக்டர் சி. விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் தாவேகாவில் இணைந்தார்கள். அவரோடு சேர்ந்து ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் தாவேகாவில் இணைந்தார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து தாவேகா அரசு மீதான குதிரை பேர குற்றச்சாட்டு வலுவாக முன்வைக்கப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் கொடுத்த பேட்டி என்பது இன்னும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. அவர் அளித்த அந்த பேட்டியில் தாவேகா முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு எங்களை அணுகினார்கள், அந்த அப்ரோச் எங்களுக்கு பிடித்திருந்தது, நாங்கள் ஆதரவு தெரிவித்து தாவேகா இணைந்து விட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் தாவேகா தான் அவர்களை அணுகி இருக்கிறார்கள். அவர்கள் அணுகியதன் அடிப்படையில் தான் பேசப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை என்பது அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகுதான் விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் முதலில் தாவேகா தான் அவர்களை அணுகி இருக்கிறது, ராஜினாமா செய்ய தூண்டி இருக்கிறார்கள் என்பதை எம்.ஆர். விஜயபாஸ்கரே ஒப்புக்கொண்டு விட்டார் என்பதுதான் அந்த பேட்டி என்பது காண்பிக்கின்றது. இது தொடர்ந்து வைகோவின் பேட்டியை தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய பேட்டி என்பது இன்னும் தாவேகாவுக்கு எதிரான அந்த குதிரை பேர குற்றச்சாட்டை வலுப்படுத்தும் விதமாக தான் அமைந்திருக்கின்றது. அப்படி என்றால் தாவேகா தான் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி குதிரை பேரில் ஈடுபடுகிறார் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் வைகோவினுடைய பேட்டியும் அமைந்திருக்கிறது, எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேட்டியும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த குதிரை பேர நடத்தி அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகா விலைக்கு வாங்கிவிட்டதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக ஏற்கனவே அதிமுக, திமுக, பாஜக தரப்பெல்லாம் கவர்னரை சந்தித்து தனித்தனியாக புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய வீடியோ இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கின்றது. அவரை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு விட்டார். தாவேகா தான் எங்களை அணுகியது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தோம் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால் சமீபத்தில் மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையும் நிகழ்வின் போது பேசிய அமைச்சர் ஆனந்த் அதிமுக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அவர் சரியாக கவனித்துக் கொள்ளாவிட்டால் அவர்கள் வேறு கட்சி நோக்கிதான் செல்வார்கள், அது அதிமுக தான் பொறுப்பு, அவர்கள் சரியாக பார்த்துக் கொண்டால் அவர்களின் வெளியேறுகிறார்கள் என்று பேசியிருந்தார். அப்படி என்றால் அவர்களாகவே விரும்பிதான் தாவேகாவுக்கு வருகிறார்கள் என்று
அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய பேட்டி முற்றிலும் அதற்கு மாறாக அமைந்திருக்கிறது. தாவேகா தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகுகிறார்கள், அணுகி ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள், அதற்கு பிறகு ராஜினாமா செய்து விட்ட பிறகு தாவேகா இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை வைகோவின் பேட்டியும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேட்டியும் வெளிப்படையாகவே காண்பித்திருக்கிறது. இந்த ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு இன்று திமுக தரப்பில் தமிழக கவர்னரை சந்தித்து கூடுதல் ஒரு புகார் மனு கொடுக்க இருக்கிறார்கள். எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய பேட்டி என்பது தாவேகா அப்பட்டமான குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்பதை பட்டவர்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதுதான் மிக முக்கியமான ஆதாரம் என்பதை எம்.ஆர். விஜயபாஸ்கர் பேசி அந்த ஆதாரத்தை திமுக தரப்பு கவர்னரை சந்தித்து புகார் மனு கொடுக்க இருக்கிறார்கள். இது தாவேகாவுக்கு எதிரான வைக்கப்படக்கூடிய குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்து தாவேகாவுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட மிக ஒரு வலுவான ஆதாரம் எம்.ஆர். விஜயபாஸ்கர் என்ன பேசினார் என்பதை தற்போது நாம் பார்க்கலாம். நிக்கிதா.